ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கான நிஃப்டி 50யோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து இங்கே டேப் பண்ணனால இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்துச்சு. எக்ஸாக்டாக அதே இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து அகெயின் மேலே போகும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு. பட் இதுக்கேற்ற ஒரு ஆப்ஷன் சார்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு 130 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆயிருந்தாலும் ஒரு ஆப்ஷன் சார்ட்ல வந்து அந்த அளவு ஆகலை. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரே இடத்துக்குள்ளேயே தான் இருக்கு. வேற எங்கேயும் பெருசா ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் வந்து இங்க நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆப்ஷன் பையர்ஸ்க்கான டே வந்து கிடையாது. ஸோ எப்போ வந்து ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் வந்து எக்ஸாக்ட் டைம் டு என்ட்ரு வந்துட்டு அரௌண்ட் 1:15 அந்த டயத்துல தான் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு ரேலி மாதிரி கிடைச்சது. ஸோ அங்கதான் நம்ம இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணோம் நம்ம. ஸோ இங்கேருந்து அந்த ப்ரீவியஸ் டே லோவில் இருந்துட்டு ஒரு ஒரு புல்லிஷ் என்குல்ஃபிங்ல இருந்து இங்கே ஒரு ஸ்கேல்பிங் நம்ம பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணோம். நம்ம வந்து ஒரு 4.5K ப்ராஃபிட் பண்ணோம். நம்ம ஜஸ்ட் 1 or 2 லாட்ஸ் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் போடுவோம். நம்ம வந்து மோர் தென் 2 லாட்ஸ் வந்து நம்ம போட முடியாது. நம்மளோட கேபிட்டல் வந்து லெஸ் தென் 50K தான். ஸோ ப்ரோக்கரேஜ் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதுனால ஆப்வியஸாக நமக்கு ப்ரோக்கரேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போகும். ஸோ அது வந்து ஒரு 1.5K. ஸோ நம்ம இன்னைக்கு 3K வந்து ப்ராஃபிட் பண்ணுவோம். நேற்று பண்ண லாஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட் பொங்கல் அப்போ. ஸோ நம்மளோட இண்டிகேட்டரில் நான் சொன்ன மாதிரி தான் காலையில் வந்து எந்த ஒரு ட்ரேட்ஸுமே நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை. ஏன்னா அது ப்ரீவியஸ் டே க்ளோஸை தாண்டி கூட போகல ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ கொஞ்சம் போனது வந்து அது ஒரு ஸ்டேபிளான மூவ் கேட்டால் கிடையாது. ஸோ அதனால நான் மார்னிங் எந்த ட்ரேடும் பண்ணல. நான் ட்ரேட் பண்ண ஏரியா வந்து இந்த ஜோன் தான். ஸோ இந்த ஜோன்லையும் இந்த ஜோன், இந்த 2 ஜோன் மட்டும்தான் நான் கேப்சர் பண்ணேன். யா, தட்ஸ் ஆல். ஸோ நிஃப்டிக்கான வியூ என்னன்னு பார்த்தா இங்கேருந்து வெயிட் பண்ணுங்க. எதர் ப்ரீவியஸ் டே ஹை ஆர் லோ க்ளோஸ் பண்ணட்டும், அது வரைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ ஒரு பெரிய டவுன் சைட் ரேலிக்கான கன்சாலிடேஷன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனா இது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கு. இன்னும் நான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு நான் சொல்ல மாட்டேன். இது இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு வந்தா மேபி இது இன்னொரு டவுன் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். அன்லெஸ் அது கிராப் பண்ணாத வரைக்கும் இது இன்னும் ஒரு ப்ராப்பரான டவுன் சைடு வந்து கிடையாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.